தேவர் மகன் குணா உள்ளிட்ட 109 படங்களின் பாடல்களின் உரிமை தொடர்பான வழக்கில் படங்களில் இசை வெளியீட்டு உரிமையை பெற்றுக்கொள்ள மியூசிக் மாஸ்டர் நிறுவனம் தங்கள் அனுமதியின்றி பாடல்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டதாக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் இளையராஜா ஆஜராகியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். நவீனா, தேவர் மகன் குணா உள்ளிட்ட 109 படங்களினுடைய பாடல்களின் உரிமை தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜரான இசையமைப்பாளர் இளையராஜா 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீதிமன்றத்திலேயே தன்னுடைய சாட்சியத்தை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக இந்த தேவர் மகன், பாண்டியன், பிரம்மா, குணா உள்ளிட்ட 109 படங்களினுடைய இசை வெளியீட்டு உரிமையை பெற்றுள்ள மியூசிக் மாஸ்டர் இசை வெளியீட்டு நிறுவனம் தங்கள் அனுமதியின்றி இந்த படங்களுடைய பாடல்களை யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் பயன்படுத்த தடை விதிக்க கோரி 2010ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கை நீதிபதி அப்துல் குத்தூஸ் விசாரித்த போது 1997ஆம் ஆண்டு பாடல்கள் உரிமை வழங்குவது தொடர்பாக ஒப்பந்தம் செய்த போது யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களை பற்றி குறிப்பிடவில்லை என்றும் ஆடியோ ரிலீஸ் ஒப்பந்தம் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்ற நீதிபதி இளங்கோவுக்கு இளையராஜா இன்று ஆஜரானார். அவரிடம் மூத்த வழக்கறிஞர் PR ராமன் குறுக்கு விசாரணை மேற்கொண்ட போது சாட்சி கூண்டில் ஏறி இளையராஜா பதிலளித்திருக்கிறார். அவரிடம் பாடல்களுடைய பதிப்புரிமை பற்றியும் தயாரிப்பாளர்களிடம் மேற்கொண்ட ஒப்பந்தம் தொடர்பாகவும் சொத்து மதிப்புகள் தொடர்பாகவும் கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. குறுக்கு விசாரணையின் போது எத்தனை பங்களாக்கள் உள்ளது என்ற கேள்விக்கு இளையராஜா, எனக்கு முழு ஈடுபாடும் இசையில் உள்ளதால் உலகளாவிய பொருட்களை பற்றி எனக்கு தெரியாது என்று பதிலளித்திருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் பேர், புகழ் மற்றும் செல்வம் அனைத்தும் சினிமா மூலம் கிடைத்தது உண்மையா என்ற கேள்விக்கு அனைத்தும் சினிமா மூலம் கிடைத்ததுதான் என்று பதிலளித்திருக்கிறார். இளையராஜாவிடம் 1 மணி நேரம் நடந்த இந்த விசாரணை நிறைவு பெற்றதை அடுத்து நீதிபதி மீண்டும் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி சிவா.